முதல்ல லஞ்சம் கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான்னா வழக்கு சமரசத்தில் முடிக்கலான்னு எந்த சட்டமும் கிடையாது. லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின்படி ₹1 நீ லஞ்சம் வாங்கிட்ட, கேஸ் போட்டாச்சு, கோர்ட்டில் போய் வரல ₹1 திரும்ப கொடுத்துட்டான், கேஸை முடினா அது ₹1 100 கோடியோ வாங்கினதை திரும்ப கொடுக்கறதால குற்றம் இல்லாமல் ஆகிடாது. குற்றம் தான். இன்னும் சொல்லப்போனால் நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லும் போதே நீ குற்றத்தை ஒத்துக்கிறேன். ஆமாம், அதுதான் செந்தில் பாலாஜி கேஸ் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸுங்க. அதை மீறி அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப வந்தோன்னா அதில் புதுசாக 2000 பேரை சாட்சியாக குற்றவாளியாக சேர்த்து வழக்கை சீர்குலைக்க செய்கிற வேலையை, மோசமான வேலையை கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. அதுதான் சுப்ரீம் கோர்ட் தலையில் குட்டி இருக்குது. இல்லை அதெல்லாம் சார் நான் கேட்குறேன், திமுக தெளிவு இல்லாமல் இருக்காங்க. நான் இப்படி விஷயத்த சாதாரண பாமர மக்களுக்கு தெளிவு இருக்குது, செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சிருக்காருன்னு வெளிப்படையாக தெரிஞ்சதுக்கு பிறகும் ஏன் திமுக இந்த வேலையை திரும்ப ஒரு அமைச்சராக்கணும்னு நினைக்குது? அப்போ இங்கேயும் ஏதோ அவரை ஏன் திரும்ப அமைச்சராக்கணுன்ற கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். நம்பர் 1, எல்லா விஷயத்தையும் புத்திசாலியாக இருக்க திமுக இதில் எப்படி கோட்டை விட்டுதுன்னா யானைக்கு அடிசா இருக்கும்.